சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய. சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய.
निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा महागणपतये नमः इंद्रकरत्तनै आनै मुहत्तिनै इंद्रिय इलம்பினை புகழும் கீர்த்தினை அந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் பெரியதம் பூமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் மகரிட கடி கணபதி வர அருளின் திருக்குடை மகாகணபதயே நமः अनंत कोटि प्रार्थना पुष्पांजलिं समर्पयामि महागणपतये नमः दास्तामनुदेक्षावयामि शोभनार्थे क्षेमाय पुनरा आगमनाय च अस्त्रजलेन ध्येन सम्प्रोक्ष्य திருக்கல்யாண மகோத்சவம். திருக்கல்யாண மகோத்சவம்னா உலகத்துல யாருக்கெல்லாம் திருமணம் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். பொண்ணுக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. பணம் சம்பாதிச்சு பணத்தை சாப்பிட முடியாது. சாப்பாடு வந்து சாப்பிடும். கல்யாணம் ஆனாக்கா கர்மார்த்த காமிய மோட்சம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்பேற்பட்ட சுவாமி அம்மாவுடைய மகோத்சவம் அனைவருடைய இல்லத்திலும் திருமணம் நடைபெறுவதற்கு எல்லாம் அல்ல வாகனமொழி உடனடி மார்க்கண்டேஸ்வர பெருமானும் பேரவை பெற வேண்டும். ஆண்டு கல்யாணத்துக்கு வரல, கோவில் கல்யாணத்துக்கு வந்துடணும். கைலாயத்தில் நடக்கிற திருக்கல்யாணத்துக்கு வந்துடணும். அதனால யாருமே பேசக்கூடாது. என்ன பூஜை நடக்குது மறுநாளைக்கு உட்கார முடியும். யாரும் உபச்சாரம் பண்ணுறது இல்லை. நம்ம வீட்டு கல்யாணம் இல்லை, கோவிலில் உள்ள நடக்கிற கல்யாணம். கோவில்ல கல்யாணம்னா நீங்களே தான் எத்தனை பார்த்து அழைக்க முடியாது. திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருமே பேசக்கூடாது. என்ன பேசுறீங்களோ அதுதான். அதனால யாருமே பேசக்கூடாது. பேசாத அமைதி காத்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பேருடைய பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணம் மிருகம் சாவயம் தங்கம் சாலகம் ஜகடகம் துப்ராணகம் பாமகே பாமேலம் பிதரித்ருதான்ய ததயா தேவ்யாயுதம் மத்யயா ஸ்கந்தேனாச்சகரத்வயேன சகிதம் சோமாவிசேஷம் பதே ஓம் கங்காவும் சோமாஸ்கந்தர சிவாய மா மனோன்மயுக்திகாய நமோ நமः மரகத வல்லியுக்திகா சமேத மார்க்கண்டேய சரவண சிவாய
मा विद्यादेवाय नमः नेत्रे द्वर्मा स्वामी सर्वजनाय पूजावसानकम् तामकम्बीमानेन बुद्धेषु सर्वमी प्रजा सुप्रसन्नोमा नेत्रे पाशाकीर्मा अस्त्राय गापी निर्ममावादिवादिनानि सर्वभुजानि संभूत्य प्रथमावते ओम ईशानमूर्धाय नमः ऊर्ध्वदेवाय चतुर्भुजाय नमः पूर्वदेवस्य अघोरदेवाय नमः दक्षिणदेवस्य भावदेवस्य नमः उत्तरदेवस्य यज्ञोद्धानमूर्ते नमः पश्चिमदेवस्य हृदयाय नमः केन्द्रदेवस्य धनसे नमः नैवेद्यदेवस्य शिखाजी नमः वायुदेवस्य ओम भवजाय नमः ईशानदेवस्य ओम नेत्रेभ्यो नमः ईशानस्य उत्तरेभ्यस्य सहस्राय नमः नैवेद्यभागेभ्यस्य प्रथमावदेवताभ्यो नमः आवाज्यावाकारस्य बहुराय संपूज्य भास्याय नमः बीजावने ओम नमः नमः गुरु प्रार्थ्य नमस्कृत्य அதன் பிறகு கல்யாணத்துல முதல்ல குலப்பாலிகை ஏன்னா குலப்பாலிகை ஒரே நாள் பூஜையில சுவாமி சூரிய பகவான் இருக்கார். அதனால அந்த குலப்பாளிகளை நினைச்சு பூஜை ஆயிடுச்சு. அவருக்கு காப்பு சமர்ப்பணம் யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுது அவரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இந்த ரட்சாசூத்திரம் கண்டன ரேகைங்கிறது வந்தாலும் கல்யாணம் ஆகும். அது வரும்போதே கல்யாணம் பண்ணிடணும். இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வேணாம்னா அப்போ 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. ஆகையினால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க. யார் தாய் மாமா கையில மாலையை கொடுத்து சுவாமிக்கு போட சொல்றாங்க. சுவாமி அம்பாளுக்கு போடுறாங்க. இதுதான் சுயம்பரம். சுயம்பரம்னா அந்த ஆலயத்துல கூடாரம் அமைச்சிருக்கோம். அந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூடாரத்திலையும் ஒவ்வொரு ராஜாக்கள் இருப்பாங்க. அந்த கன்னிகைக்கு எந்த கணவனை எந்த ராஜாவை பிடிக்குதோ அவளுக்கு மாலை போட்டு வெளியில் அழைச்சி வருவாங்க. அதுக்கு பேர்தான் சுயம்பரம் என்று பெயர். அப்பேற்பட்ட சுயம்பரம் மாலை மாற்று நிகழ்ச்சி இப்பொழுது இறைவனுக்கு நடைபெறுகிறது. பந்தல்ல தாய் மாமாவுடைய தோழில பொண்ணு மாப்பிளைய தூக்கி அதற்கப்புறம் இங்க மாலை மாற்று நடைபெறும்.
இப்பொழுது மாலை மாற்று வாக்கியம் வித்வான் அவர்கள் வாசிக்கின்றார். கலைஞர் உங்கள்
என்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பையனை நினைச்சுட்டான். கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருடைய மனசுல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க வீட்டுக்காரன்னு நினைச்சாங்க. வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அம்மாவை நினைச்சாங்க. அப்படி அந்த தர்மம் பண்ணணும்னாலும் கணவனுக்கு தெரிஞ்சு மனைவி பண்ணணும், மனைவிக்கு தெரிஞ்சு கணவன் பண்ணணும். தெரியாத பண்ற தர்மம் வந்து அது பிரயோஜனம் கிடையாது. அது அந்த தர்மத்துக்கே வராது. தர்மம் பண்ணா கல்யாணம் ஆகியிருந்தாதான் தர்மம் பண்ணா அது உச்சிதமாக இருக்கும். அதனால்தான் இந்த கல்யாணங்கிறது தானத்துல சிறந்தது அன்னதானம் சொல்லுவோம். அன்னதானத்தை கொடுக்கறது யாரு? கல்யாணம் கர்மபத்தினியா இருந்து பதிவிரதையா இருந்தாதான் அன்னதானம் பண்ண முடியும். ஒரு பொண்ணு வந்து சாதாரண ஒரு பொண்ணை கூட்டு ராஜு பொண்ணை கூட்டு எல்லாரும் தர்மம் பண்ணா போட சொல்லுவீங்களா? போட அதற்காக திருமணம் பண்ணாதான் எல்லா தானமும் எல்லாருக்கண்டேஸ்வர சுவாமிக்கு எதுக்கு சொன்னாருன்னா அந்த கூடப்புடவை வந்து நீங்க எல்லாரும் பெட்டிட்டு தூக்கணும். அதெல்லாம் உடச்சி காய வச்சு எல்லாம் கட்டிட்டு வீட்டு போனா வேற அது கல்யாணம் படம் வச்சுட்டு வீட்டில் வச்சிருக்க. அப்பேற்பட்ட அந்த சுவாமிக்கு யாருக்கெல்லாம் திருமணம் நினைக்கலோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் மனப்பூர்வமா திருமண பாக்கியத்தில் அவர்களுக்கெல்லாம் வந்து சேரணும் அப்படின்னு அந்த தம்பதிகள் நினைச்சு இந்த திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட திருக்கல்யாணம் வந்து அக்னிகாரி சிவாஜியில பாவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மாங்கல்ய பூஜை நடைபெறுகின்றது. அஸ்திரேநாசோட்ச ஆதார சக்தே நமானந்தாய நம தர்மாய நம ஞானாய நம வைராக்கியாய நம ஐஸ்வர்யாய நம பத்மாய நம பத்மஸ்வரி ஓம் ராம் ராம் சிவாசனாய நம சிவமூர்த்தே நம சிவாய நம गौर्यासनाय नमः गौरी मूर्ते नमः गौरी नमः ब्रह्मासनाय नमः ब्रह्ममूर्ते नमः ब्रह्मणे नमः सरस्वत्यासनाय नमः सरस्वती मूर्ते नमः सरस्वती नमः विष्णुआसनाय नमः विष्णुमूर्ते नमः विष्णवे नमः महालक्ष्म्यासनाय नमः महालक्ष्मी नमः गौर्यासनाय नमः गौरी मूर्ते नमः गौरी नमः रुद्रासनाय नमः रुद्रमूर्ते नमः रुद्राय नमः ओम राम सदाशिवासनाय नमः सदाशिवमूर्ते नमः सदाशिवाय नमः मनोन्मन्यासनाय नमः मनोन्मणिमूर्तये नमः इंद्रप्रपञ्चहस्तकसयुक्तं झूलमगनङ्कमसिवभिर्वपीक्ष्यात् पाशवरदाङ्कुशमलिन्द्रनवामे श्वेतकमलासनं सदाशिवस्वरूपं सदाशिवमूर्ते नमः महागुरुजी नमः माङ्गल्यदेवताभ्यो नमः अवाच्य अमागणन्ताभ्यः धेनुमुद्रा पद्ममुद्रा देवीमुद्रा नमस्कार मुद्रा प्रस्य आचार्यनार्यानित्वा ओम ह्रीं पामानि मान्यताय मा रौद्री मा राज्ये मा गलविगति मा बलविगति मा बलप्रवदन सर्वभूतमय बलवन्मन्ये नमो मा माङ्गल्य देवता नमः आदिवस योगसिद्धो देवस्वां देवरंग आत्मां गुरुतम देवो वयं वयं சத்தமா சொல்லுங்க. ஒரு 100 பேர் வெளியில சுவாமி காதலே விழுது. ब्रह्मांड नायकस्य सृष्टिप्रियंकारियो भावानुदेवहितविद्यमानस्य भगवतः परब्रह्मादिमाद्यन्तशक्तिः महारूपस्य महाज्ञानानन्दस्वरूपस्य महारूप खण्डपरिवारस्य मध्ये ब्रह्मवाद्यस्य नत्रे महारूप ज्योतिरूप ओंकार ओंकार स्वाकाकार सुधाकार नमो शंकर
सुख दुख सात्विक राजस तामस दुःखादुःख महदंकार स्वरूपस्य श्री वैकुंठ नगरस्य मगा विष्णु प्रसादेन महारूप लावण्य विग्रह स्वरूपिण्यस्य नत्रे श्री गिरिजा महारूपस्य श्री महारूपिणी श्री चक्रप्रभा श्री मंगलप्रिय नायकस्य महारूपस्य निरंजगिरि विवर्धनस्य ज्ञानानंद स्वरूपस्य श्री चक्र विद्युत भक्तभाषिणी अभ्यर्थी எப்போதுமே அருகே சுவாமிக்கு அருகாமையே அவன் எப்பவுமே ராஜ்ய பரிபாலிக்க பண்ணக்கூடிய தனியம் சுதந்திராணி அன்பால் தனி ஆட்சி அரசாட்சி பண்ணக்கூடிய அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி சுவாமியினுடைய பிரபலம் அனாதிகோத்திரசியாக அவர் யாருமே கிடையாது. அனாதி சக்தி அனாதிமயமா இருக்காரோ அம்பாள். அதே போல பரசிவ கோத்திரம் அனாதி மார்க்கண்டேயதாகவும் நடைபெறும். ஹரஹர பார்வதி பதயே மகேஸ்வரா எல்லாருடைய கல்யாணத்திலே அழுகுதி பார்க்கிறது துருவநேதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கிறது
சூரியன் சந்திரனை பார்க்கிறது, வெட்டியை அணிவித்தல், இதெல்லாம் உண்டு. சுவாமியுடைய கல்யாணத்துல அருள்துதி நட்சத்திரம் எல்லாமே அவருதான். அவரு போய் எதையுமே பார்க்க முடியாது. அவராவே இருக்கும் போது அதெல்லாம் கிடையாது. மற்றவங்க எல்லாருக்குமே உண்டு. ராமருடைய காலத்துல இருந்துதான் அந்த அம்மை மிதித்து அருள்துதி பார்க்கறதுலாம் ராமருடைய காலத்துல இருந்துதான். ராமருடைய காலத்துலதான் அந்த அம்மியா இருந்த அகல்யை வந்து வெடிச்சு அம்மியக்கெல்லாம் மாறினது. அதனாலதான் அந்த அகல்யா திரௌபதி சீதா தாரா மாண்டோ தைரியதா பச்சகன்யா ஸ்மரேயம் மகாபாப விநாசத்துக்கு சொல்லியிருக்கின்ற விஷயம். இவன் 5 பேரை நினைச்சாலே எல்லா பாவமும் போயிடும். அதனாலதான் அம்மியில வலது காலம் வச்சு அந்த வெட்டியானது சொல்லக்கூடியது நம்மளுடைய கர்ப்பப்பையினுடைய நாளம். அந்த பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பையினுடைய நாளம் பிரம்மரந்திரத்திலிருந்து சுசும்னா நாடியிலிருந்து கால் பெருவரலுக்கு நடுப்புற உள்ள பெரிய வரல அந்த நரம்பு இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல யாருமே பேசக்கூடாது. இதை நல்லா கவனிக்கணும். இப்ப நான் சொல்றது அந்த விரல்ல மட்டும் இருக்கணும்னா அந்த இடத்துல அடிக்கலாம். வெட்டியை போட்டு கல்யாணத்துல போட்டுக்கலாம். கல்யாணத்துக்கு ஏன் போடுறாங்க? 4 விரலுக்கும் போடாது. அதெல்லாம் போட்டா கர்ப்பப்பை வியாதி, கர்ப்பசூத்திர வியாதி நிறைய பேருக்கு இருக்கீங்க.
சூழலைவன் மறுபடி சூழலை வளைத்த முகம் வள்ளே மனம் புலர வந்த முகம் வந்து வள்ளே மனம் புலர வந்த முகம் வந்து அறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய சிவய நமய நம சிவம சிவய நமய நமசி நம சிவய